திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ இந்த தேவாரம் யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர்னா யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி. அதுதான் தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம். நம்ம அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது மூணுமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு 385. இது திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், அது திருவாசகமும் திருக்கோவையாரம். இப்படியே 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அவருடைய அற்புதமான தேவார திருப்பதிகங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் திரு இரும்புலையில் அருளிய அற்புதமான பதிகத்தை பார்த்தோம். இன்றைக்கி ஞானசம்பந்தர் அரதை பெரும்பாழி வருகிறார், ஹரித்வார மங்கலம், அங்கு அவர் அருளிய பதிகத்தை பார்க்க போகிறோம். 3ஆம் திருமுறை 30வது பதிகம். பண் கொல்லி. தலத்திறைவன் பாதாளேஸ்வரர், இறைவி மங்களநாயகி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், ஸ்தலவிருட்சம் வன்னி மரம். முதல் பாடல். பைத்த பாம்போடு அரை கோவணம் பாய்புலி, மொய்த்த பேய்கள் முழக்கம் முதுகாட்டிடை, நித்தமாக நடமாடி வெந்நீரு அணி பித்தர் கோயில் அரதை பெரும்பாழியே. பாடலுடைய பொருள். படத்தையுடைய பாம்பையும் கோவணமும் புலித்தோலும் கட்டிய ஈசன் பேய்கள் சூழ்ந்து முழங்க சுடுகாட்டில் ஆடல் கொள்பவர். அப்பிரான் திருவெண்ணீர் பூசியவராய் விளங்கும் பித்தர். அவர் திருக்கோவில் கொண்டு விளங்குவது அரதை பெரும்பாழியே. 2வது பாடல். கயலசேல கருங்கண்ணியர் நாள்தோறும் பயலை கொள்ள பலிதேர்ந்து உழல் பான்மையார், இயலை வானோர் நினைந்தோர்களுக்கு எண்ணரும் பெயரர் கோயில் அரதை பெரும்பாழியே. பாடலுடைய பொருள். கயல் சேல் போல அழகிய கருமை வண்ணம் கொண்ட மகளிர் நித்தமும் பசலை நோய் கொள்ளுமாறு கவரும் நல்ல வடிவம் பெற்றவராய் பிச்சையேற்று திரியும் பாங்கு உடையவர். அப்பிரான் தேவர்களும் அடியவர்களும் எண்ணுவதற்கு அரிய பல்வேறு திருப்பெயர்கள் கொண்டவராய் கோவில் கொண்டு விளங்குவது அரதை பெரும்பாழியிலேதான். 3வது பாடல். கோடல் சால உடையார் கொலை யானையின் மூடல் சால உடையார் மொழிகாலிடை, ஆடல் சால உடையார் அழகாய பீடர் கோயில் அரதை பெரும்பாழியே. பாடலுடைய பொருள். ஈசனார் பிறர் தருவதினை ஏற்றுக்கொள்பவர், யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்டவர், யாவரும் வெறுத்து ஒதுக்கும் இடுகாட்டில் ஆடல் புரிவதை விரும்புபவர். அப்பிரான் அழகான திருமேனியர். அவர் கோவில் கொண்டு விளங்குவது அரதை பெரும்பாழியிலே. 4வது பாடல். மன்னர் நீரார் அழலார் மலிகாலினார், விண்ணர் வேதம் விரித்து ஓதுவார் மெய்ப்பொருள், பன்னர் பாடல் உடையார் ஒரு பாகமும், பெண்ணர் கோவில் அரதை பெரும்பாழியே. பாடலுடைய பொருள். நிலம், நீர், தீ, காற்று, விண் என 5 பூதங்களாக விளங்குபவர் பெருமானார். மறைகளை விரித்து நன்கு ஓதியவர், மெய்ப்பொருள் ஆக்கியவர், பன்னிசைத்து பாடும் பாடலில் இருப்பவர், உமையொரு பாகர். அவர் எழுந்தருளியுள்ள திருக்கோவில் அரதை பெரும்பாழியே.
ஐந்தாவது பாடல் மறையர் வாயின் மொழி மானொடு வெண்மழு கரைகொள் சூலமுடை கையர் காரார் தரும் நரைகொள் கொன்றை நயந்தார் தரும் சென்னிமேல் பிறையர் கோவில் அறதை பெரும்பாழியே. பாடலுடைய பொருள்: மறைகளை ஓதும் பிரானார் மானுடன் மழு பெற்று சூலப்படை உடையவராய் தேன்மிளிரும் கொன்றை மாலையை விரும்பி தரித்து பிறை மதியை சூடி கோயிலில் அமர்ந்து விளங்குவது அறதை பெரும்பாழியிலே. ஆறாவது பாடல் புற்றரவம் புலித்தோல் அரை கோவணம் தற்று இரவின் நடமாடுவர் தாழ்தரு சுற்றமர் பாரிடம் தொல்கொடியின் மிசை பெற்றர் கோயில் அறதை பெரும்பாழியே. பாடலுடைய பொருள்: புற்றில் வாழும் அரவம் புலித்தோல் கோவணம் ஆகியவற்றை இடையில் கட்டி இரவில் ஆடல் கொள்ளும் சிவபெருமான் பூதகணங்கள் சூழ இருப்பவர். இடவக்கொடியே உடையவர். அவர் கோவில் கொண்டிருப்பது அறதை பெரும்பாழியே. ஏழாவது பாடல் துணையிரு தஞ்சுரி சங்கமரர் வெண்பொடி இணையில் ஏற்றை உகந்து ஏறுவரும் எரி கணையினான் முப்புறம் செற்றவர் கையினில் பிணையர் கோயில் அறதை பெரும்பாழியே. பாடலுடைய பொருள்: அழகிய சுரிந்த சங்கு குழையை ஒன்றினோடு ஒன்று பொருந்தி விளங்குமாறு காதில் தாழவிட்டும் விரும்பத்தக்க வெள்ளிய திருநீற்றினை பூசியும் நிகரற்று விளங்கும் இடபத்தில் ஏறி வருபவரும் அக்னிக்கணையால் முப்புறத்தை அழித்து சாம்பல் ஆக்கியவரும் மானினை கையில் கொண்டவருமாகிய பிரான் அறதை பெரும்பாழியில் கோவில் கொண்டு விளங்குகிறார். எட்டாவது பாடல் சரிவிலா வல்லரக்கன் தன் தோடலை நெறிவிலார அடர்த்தார் நெறிமென்குழல் அறிவை பாகம் அமர்ந்தார் அடியாருடும் பிரிவில் கோயில் அறதை பெரும்பாழியே. பாடலுடைய பொருள்: தளர்தல் இல்லாத அரக்கனாகிய ராவணனின் வலிமை மிக்க தடம் தோள்களும் தலையும் நெறியுமாறு அடர்த்திய ஈசன் உமையை பாகமாக கொண்டும் அடியார்களை பிரியாதும் இருக்கும் திருக்கோவில் அறதை பெரும்பாழியே. ஒன்பதாவது பாடல் வரியரா எண்பு அணி மார்பினர் நீர்மல்கும் எரியராவும் சடைமேல் பிறை ஏற்றவர் கரிய மாலோடு அயன் காண்பரிதாகிய பெரியர் கோயில் அறதை பெரும்பாழியே. பாடலுடைய பொருள்: வரிகளை உடைய நாகம் எலும்பு ஆகியவற்றை மார்பில் அணிகலன்களாக கொண்டு கங்கை கொண்ட சிவந்த சடையின் மீது பிறைமதியை கொண்ட பிரான் திருமாலும் நான்முகனும் காணற்கு அரியராய் நீடு நின்ற பெருமை மிக்கவர். அவர் எழுந்தருளியிருக்கும் கோவில் அறதை பெரும்பாழியே. பத்தாவது பாடல் நானிலாத சமன் சாக்கியர் நாள்தோறும் ஏனிலாதம் மொழிய வெளிலாயவர் சேனுலா மும்மதில் தீயழச் செற்றவர் பேணு கோயில் அறதை பெரும்பாழியே. பாடலுடைய பொருள்: நாணமில்லாத சமன் சாக்கியர் நாள்தோறும் உயர்வல்லாத சொற்களை கூறினும் எழில்மிக்காராய் முப்புறங்கள் எரிந்து சாம்பலாகுமாறு போரிட்டு வரும் பெருமான் உரையும் கோவில் அறதை பெரும்பாழியே ஆகும். இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். நீரினார் புன்சடை நிமலனுக்கு இடம் என பாரினார் பரவ அறதை பெரும்பாழியை சீரினார் காழியுள் ஞானசம்பந்தன் செய் ஏறினார் தமிழ்வல்லாருக்கு இல்லையாம் பாவமே. பாடலுடைய பொருள்: கங்கையை தன் மெல்லிய சடையில் தாங்கும் நின்மலனாகிய இறைவனுக்கு இடமாக விளங்குவது பூவுலகில் நன்கு பரவ பெறும் அறதை பெரும்பாழியில் சிறப்புடன் விளங்கும் இறைவனை காழிப்பதிவாழ் ஞானசம்பந்தன் இசைத்த சிறப்புமிக்க இத்திருப்பதிகத்தை ஓத வல்லாருக்கு பாவம் இல்லையாம். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் அறதை பெரும்பாழியில் அவருடைய அற்புதமான இந்த திருப்பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.